இதோ பார், கேரம் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் தான். அப்படியே ஸ்ட்ரைக்கரை வச்சு எய்ம் பண்ணி பாக்கெட் பண்ணிடணும். அகு, நம்ம இப்படி சேர்ந்து கேரம் விளையாடி எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமா இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாண்டது. ஏய், மறண்டியா? ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அடுத்த 3 hours என்ன பண்ண தெரியாதப்ப கேரம் தானே விளையாடணும். லூஸு. செம்மையா இருந்துச்சு. எது ஃபர்ஸ்ட் நைட்டா? சி, நான் கேரம சொன்னேன். ஓ, ஓகே ஓகே. கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கலாமா? எப்படி? இப்போ நான் ஒரு காயினை போட்டு பாக்கெட் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். நீ பாக்கெட் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். எப்படி? இது கேமை இன்ட்ரெஸ்ட் ஆக்குற மாதிரி தெரியலையே. ஏய், சத்தியமா இது கேம் தாண்டி. என்ன, ஓகே தானே? சரி, ஒருவேளை காயின் போடலன்னா? ஆமா, ஒருவேளை காயின் போடலன்னா என்ன பண்ண? போடாதவங்களுக்கு 2 கிஸ் கொடுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இப்ப பாரு எப்படி காயினை கரெக்டா போடாம இருக்கு. என்னடி இது? எத்தனை தடவை விழணும்னு ட்ரை பண்ணிருக்கேன், அப்பெல்லாம் விழாது. இப்ப பாரு. ஏய், நான் வேணா இன்னொரு ட்ரை பண்ணவா? ஏய், அதெல்லாம் இல்ல. ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். சரி, அந்த ஒரு கிஸ் இருக்குல்ல, அதுக்கிடு. காலிங் பெல். எனக்கு ஒன்றும் கேட்கல. கேட்கல? கேட்கல. இப்ப கேக்குதா? கேக்குது. இப்படி இரு, வந்துடுறேன். ஜாலியா இருக்காங்களே. அண்ணா, தண்ணி குடிங்க. தேங்க்ஸ்மா. டேய், பிரச்சனைய சொல்றா. அது வந்துடா, அது வந்து. அண்ணா, நீங்க தண்ணி குடிங்கண்ணா. சரிம்மா. மச்சான், ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு சொல்றா. அது வந்துடா. அண்ணா, நீங்க தண்ணிய குடிங்க. சரிம்மா. டேய், பிரச்சனைய சொல்றா. அவர் முதல்ல தண்ணி குடிக்கட்டும். முதல்ல பிரச்சனைய சொல்லு. அண்ணா, நீங்க தண்ணி குடிங்கண்ணா. பிரச்சனைய சொல்லு. அண்ணா, நீங்க தண்ணி குடிங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னு. டேய், அவர் குடிக்கட்டும். டேய், முதல்ல பிரச்சனைய சொல்றா. தண்ணி குடிக்கட்டும். பிரச்சனை என்னன்னு சொல்றா. பிரச்சனைய சொல்றானே. நீங்க குடிங்க, நான் சொல்றேன். பிரச்சனைய சொல்றா முதல்ல. அவர் தண்ணி குடிக்கட்டும். இரு. ஏய், அவன தண்ணி சொல்றா. பிரச்சனைய சொல்றா. அண்ணா, தண்ணி. இருங்கடா. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லணும் வந்தா அதையே ஒரு பிரச்சனை ஆக்கி இப்படி நீங்க பிரச்சனை பண்றீங்களா? சரி, சொல்லி தொலை, என்ன ஆச்சு? நீங்க மட்டும் எப்படிரா இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? கொடுத்து வச்சவங்கடா. ஆனா எனக்குன்னு ஒருத்தர் இருக்காளே, இப்படி பண்ணா ஏன் அப்படி பண்றன்றா, அப்படி பண்ணா ஏன் இப்படி பண்றன்றா. முடியலடா மச்சான். உங்க வாழ்வின் ரகசியம் என்னடா? டேய், என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு கஷ்டத்துல அழுதுட்டு இருக்கேன். அண்ணா, நாங்க இப்ப இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அப்போ லவ் பண்ணும்போது நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்தீங்க?
சத்தியம் பண்ணு. என்னால் சத்தியம்லாம் பண்ண முடியாது. ஓ, அப்ப என்கிட்ட பொய் சொல்ல மட்டும் முடியும். நான் என்னடி போய் சொன்னேன்? நடிக்காத ஃப்ராடு. ஓ அதுவா? அது சின்ன விஷயம் தானே. எது? இது உனக்கு சின்ன விஷயமா? இல்ல கு, நீ கேட்ட டெய்ரி மில்க் அங்க இல்ல, அதனால தான் கிட்கேட் வேணுந்தேன். இல்ல, நான் டெய்ரி மில்க் வாங்கிட்டு வர சொன்னதை மறந்துட்டு நீ கிட்கேட் வாங்கிட்டு வந்திருக்க. நான் சொன்ன சின்ன விஷயத்தை கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியலல்ல? போடா. என்ன சைலண்டா இருக்கு? போன்னு சொன்ன உடனே போயிட்டான் அவனு. டேய், என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, காலைல வந்து மன்னிப்பு கேக்குறேன். ஏய் அழகு பெருமாள் மருமகனே, அசிங்கமா இல்லையாடா? எனக்கு என்ன அசிங்கம்? பையன்டா நீ, ஒரு பொண்ணு கால்ல விழற. என்ன சொன்ன? அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அண்ணன் தங்கச்சி இப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பையனுக்கு ஒரு பேரு பொண்ணுக்கு ஒரு பேரு. கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி, இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் தனித்தனி பேரு. ஆனா லவ்வர்ஸ்ல பாய் லவர் கேர்ள் லவர் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. பிகாஸ் லவ் இஸ் லவ். புரிஞ்சதாடி முத்துலட்சுமியோட மருமகளே? பரவாயில்லையே, டிஆர் மாதிரி மூச்சு பிடிக்க பேசுற. தம் இருக்கு. பின்ன இருக்காமியா? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, கிஸ் அடிக்கணும்னா ரொம்ப நேரம் தம் பிடிக்கணுமாமே, அதான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி யாருப்பா கிஸ் அடிக்க போற? யார? யாரு? அது என் ஏத்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேரு கூட அனு. அழகா இருப்பா, அவ்வளவுதான். ஜானிமா, இங்க வாமா. இந்த மூஞ்ச மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த மூஞ்சியும் பார்க்க கூடாது. அப்படி இந்த மூஞ்சி வேற எந்த மூஞ்சியாவது பார்த்துச்சு அப்படி இந்த மூஞ்ச குழப்பிடுவேன். அப்புறம் இந்த மூஞ்ச எந்த மூஞ்சும் பார்க்காது, அப்ப கூட இந்த மூஞ்சி பார்க்கும். ஏன் தெரியுமா? லவர் ஆச்சே. போ, போய் சாக்லேட் வாங்கிட்டு வா. நில்லு. என்ன சாக்லேட் வாங்கிட்டு வருவ? அதான் உனக்கு பிடிச்ச Kiss me, close your eyes. டேரி மில்க். அது எப்படி மறப்பேன்? வேணும்ன்றேன். ஓ, ஏய் இரு. என்ன பின்னாடி? என்ன பின்னாடி? சட்டையில லிப்ஸ்டிக் கரை. லிப்ஸ்டிக்கா? எப்படி கிஸ் பண்ணேன்னு சொல்லவே இல்ல. சரி, நீ லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவியா? இங்க பார், நான் உன்னை கிஸ்ஸும் பண்ணல, இன்னைக்கு லிப்ஸ்டிக்கும் போடல. அப்ப இது யார் பண்ணது? அத கேட்க தான் ஜானி சார் வர சொன்னேன். யார் பண்ணா? லூசே, தெரியல. நினைச்சேன்டா. தெரியலன்னு சொல்லுவேன் நினைச்சேன். தெரியலன்னா நீ சொல்லுவேன். அது எப்படி தெரியாம போகும்? ஆமா ஆமா, அதுவா பறந்து வந்து சார் முதுகுல உட்காந்துருக்கோம். சாரி ஜானி, சாரி. நிஜமா தெரியலடி. பொய் 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 பொய், எல்லாம் பொய். ஆமாண்டி, ஆமா. எவ்வளவு வருத்தி வந்தே, இதோ இங்க கிஸ் பண்ணிட்டு போயிட்டா. நான் போய் தான் சொல்றேன், போதுமா? போ. நீ போடா. ஹலோ, சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? அப்போ வரமாட்ட பக்கத்துல. ஏன் உங்களுக்கு கால் இல்ல? நீங்க பக்கத்துல வாங்க. வரேன். ஆனா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. இப்ப அத சொல்லதான் இங்க வந்தியா? எப்படி அந்த லிப்ஸ்டிக் உன் மேல வந்துச்சு? நீ சொல்லலன்னா நான் இங்க இருந்து நகர மாட்டேன். அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு சத்யா. நானும் சத்யாவும் பைக்ல வரும்போது ஸ்பீட் பிரேக்ல பட்டு தெரியாம வந்து பட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு கதையா?
சத்யாவா? யாரா அவ? ஏய் யாரா அவ இல்ல, யாரா அவன்? என் ஃப்ரெண்டு சத்யா, சத்யராஜ். ஓ, உன் ஃப்ரெண்டு சத்யராஜ் லிப்ஸ்டிக் போடுறான், இத நான் நம்பணும். அவன் போட்டான்னு சொல்லடி, அவன் ஆள் போடுவா. அவங்க ஆள் லிப்ஸ்டிக் போட்டா அவர் லிப்ஸ்ல எப்படிடா வரும்? நம்ம தியேட்டர் விட்டு வரும்போது லிப்ஸ்டிக்கே இல்லாத என் லிப்ஸ்ல எப்படி லிப்ஸ்டிக் வரும்? அது நான் ஒண்ணு. ஓ அப்படியா? சரி அப்படிதான். பல்ல பாரு. வடி. வரேன் வரேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. உன்னால வச்சு எப்படிதான் குப்பை கொட்ட போறணும். அத நான் சொல்லணும். போ. அடா பாவிகளா, அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இப்ப எப்படா இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? புரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் எருமை பண்ணின்னு திட்டினாலும் கடைசியா செல்லம் தங்கம்னு தான் கொஞ்சிக்க போறோம். மச்சான், இங்க சின்ன சின்ன பிரச்சனையை பெருசா பாக்குறது தான் பெரிய பிரச்சனையே. ஒரு சின்ன கல் எடுத்து கண்ணுகிட்ட வச்சோன்னா பெரிய கல்லாயிடாது. அது சின்ன பிரச்சனை சின்னதா தான் இருக்கும். நீ அதை என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற, என்ன மைண்ட் செட்ல எடுத்துக்கிறன்றது தான் விஷயமே. புரியுதா? ஸோ உன்கிட்ட தான் இருக்கு அது பெரிய பாறையாக்குறதும் சின்ன தூசியா மாத்துறதும். போதும், அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்கண்ணா, தானா சரியாயிடும். மேடம் சொல்லிட்டாங்க எல்லாமே சரியாயிடும். நீ வாடா போய் சாப்பிடலாம், பசிக்குது. இல்ல அதெல்லாம் அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு தான் போறீங்க. இல்லம்மா, இருந்து பொறுமையா சாப்பிட்டு போறதாம சொல்ல வந்தேன். அதானே, நீ கூட எங்க திருந்துட்டியோன்னு நினைச்சேன். வா.